ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் யோனோ ஆப்பை எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்ப்போம். நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய்ட்டு யோனோ ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இதில் நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா, யூபிஐ மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் மேக் யூபிஐ பேமெண்ட்னு கீழே இருக்குது, அதை டச் பண்ணிக்கங்க. புதுசாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்கன்னா ரெஜிஸ்டர் நவுன்னு இருக்கும், அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண இங்கே சிம் 1 சிம் 2 கேட்கும். நீங்கள் எஸ்பிஐ பேங்க்கில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பரை இங்கே செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டச் பண்ணி கொடுத்தீங்கன்னா இங்கே இப்படி தான் செகண்ட்ஸ் போடும். அதில் நீங்கள் உங்கள் சிம் கார்டில் ஒரு ரூபா 2 ரூபா மெயின் பேலன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அங்கே டச் பண்ணி வந்தோடனே அடுத்த ஸ்டெப்பு இப்படி தான் வரும். ஏன்னா இந்த ஸ்டெப்பு ப்ராசஸ் ஆகிறதுக்கு உங்கள் சிம் கார்டில் 1 ரூபா 2 ரூபாயாச்சு மினிமம் பேலன்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக. இதில் கிரியேட் யுவர் எஸ்பிஐ இன்டர்நெட் பேங்கிங்னு இருக்குது. இந்த ஸ்டெப்பில் இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் ப்ராசர்னு இருக்கும் பாருங்கள், அதை டச் பண்ணிக்கோங்க. அதில் டச் பண்ணிக்கிட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு வந்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் உங்களுக்கு இப்படி தான் கேட்கும். நீங்கள் இதை படித்து பார்த்துக்குங்க. இதை படித்து பார்த்துட்டு கீழே எஸ் ஐ அக்ரின்னு சொல்லிகிட்டே இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் ரெஜிஸ்டர் வித் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்னு கீழே ரெண்டாவது ஒரு ஸ்டெப் இருக்கும், அதை டச் பண்ணக்கூடாது. அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் பேங்குக்கு உள்ளே போய் தான் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் மேலே ரெஜிஸ்டர் ஃபார் யூனோ வித் மை ஏடிஎம் கார்டுன்னு இருக்கு பாருங்கள், அதை டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணிக்கிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் மேலே ஃபஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பர் மஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கும். உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக பார்த்து இதில் என்ட்ரி பண்ணி கொடுத்தீங்க. ஏன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த்தும் அக்கௌண்ட் நம்பரும் சரியாக இருந்தால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்பு வெரிஃபிகேஷன் ஆகும். கீழே லாஸ்ட்டு ரெஃபரல்ஸ்னு சொல்லியிருக்கோம், அது ஓகே, நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல பார்த்து டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிக்கிட்டு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு இப்படி தான் வரும். இதில் நீங்கள் செலக்ட் ட்ரான்சாக்ஷன் ரைட்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள், இதில் நீங்கள் எதுவுமே கொடுக்காதீங்க. லாஸ்ட்டு ஃபுல்லுன்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துக்குங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டையும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லிமிட் மட்டும்தான் பார்க்க முடியும். நீங்கள் லாஸ்ட்டு ஃபுல்லுன்னு சொல்லியிருக்கு பாருங்கள், அதை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஆப்பில் இருக்கிற எல்லா ஆக்சஸும் உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். அதனால் மேலே இருக்கிற 2 ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக ஃபுல்லுன்னு இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணி கீழே நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. அதில் நெக்ஸ்ட் கொடுத்து வந்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு ஏடிஎம் கார்டோட டீட்டெயில்ஸ் கேட்கும். இதில் உங்கள் ஏடிஎம் கார்டில் இருக்கிற லாஸ்ட் 6 டிஜிட் நம்பர் மட்டும் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுற மாதிரி சொல்லும். உங்கள் ஏடிஎம் கார்டில் இருக்கிற லாஸ்ட் 6 டிஜிட் நம்பர் மட்டும் இந்த இடத்துல பார்த்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்த உடனே உங்கள் ஏடிஎம் கார்டுக்கு பின் செட் பண்ணியிருப்பீங்க, அந்த பின் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே சப்மிட் இருக்கும், சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தோடனே உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண சொல்லும். யூசர் நேமு ஃபஸ்ட்டு லெட்டர் கேபிட்டல் லெட்டராக இருக்கணும். மினிமம் ஒரு 8 லெட்டர் கொடுக்குற மாதிரி பார்த்துங்க. ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டராக கொடுத்துருங்க, மீதி இருக்கிற லெட்டர் சும்மா லெட்டர் கொடுக்கணும். அப்புறம் நம்பர்ஸ் கொடுக்கணும் கண்டிப்பாக. ஸோ இது 2 முக்கியம். நேம் லெட்டர்ஸு கேபிட்டல் லெட்ரு, நேமு, நம்பர்ஸு கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமானது. கீழே என்ட்ரி பாஸ்வேர்டில் அதேமாரி தான் உங்களுக்கு ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டராக இருக்கணும், மீதி ஸ்மால் லெட்ரு, அப்புறம் நம்பர்ஸ், அப்புறம் ஒரு ஸ்டாரு, ஹேஷு, ப்ளஸ்ஸு,
அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சிம்பிள்ஸு கண்டிப்பாக இதில் கொடுக்கணும் பாஸ்வேர்டில். மேக்ஸிமம் 8 லெட்ரு கொடுக்குற மாதிரி பார்த்துங்க. யூசர் நேமும் பாஸ்வேர்டுக்கும் கொடுத்துட்டு கீழே கன்ஃபார்ம் இருக்கும், கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோடனே கீழே அடுத்த ஸ்டெப்பு இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். இதில் செட் எம்பின்னு சொல்லிகிட்டே இருக்கும். அதாவது நீங்கள் இந்த ஆப்பை ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணும்போது எம்பின் செட் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி உள்ளே இருக்கும். அதனால் இதில் கரெக்டாக ஒரு 6 பின் வந்து செட் பண்ணுற மாதிரி ஒரு இருக்கும். ஸோ செட் எம்பின்னு சொல்லிவிட்டு அதை டச் பண்ணி உள்ளே என்ட்ரி கொடுத்துக்குங்க. இதில் உள்ளே என்ட்ரி கொடுத்துட்டிங்கன்னா அந்த குட்டி பாக்ஸில் அதில் ஒரு டிக் கொடுத்துட்டு இதை மேலே இருக்கிறத நீங்கள் படித்து பார்த்துங்க. அதை டிக் கொடுத்துட்டு கீழே நெக்ஸ்ட்டு இருக்கும். அந்த நெக்ஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணோடனே இங்கே நியூ செட் பின் சொல்லிட்டு இங்கே இருக்கும். இது பண்ணிட்டு நீங்கள் இங்கே தான் ஒரு 6 நம்பரை செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் 1 2 3 4 அந்த மாதிரி கொடுக்காம ஒரே நம்பராகவும் 11 22 அந்த மாதிரி கொடுக்காம உங்களுக்கு இதில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோட மந்த்தும் இயரும் அதில் டைப் பண்ணிங்கன்னா 6 லெட்டர் கரெக்டாக வரும். உதாரணத்துக்கு 8/1980 இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்றைக்குமே மறக்காது. ஏன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த்தோட மந்த்து இயர் கரெக்டாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் அதை கொடுத்துட்டு கீழே நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கிட்டு கீழே நெக்ஸ்ட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். கங்க்ராச்சுலேஷன், யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்துடும். இந்த இடத்துல ஓகே பண்ணி கொடுத்துங்க. ஓகே பண்ணி கொடுத்தோடனே அந்த லாஸ்ட்டாக செட் பண்ண எம்பின்னை இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துணும். அதாவது சொன்னோம் பார்த்தீங்களா, உங்கள் டேட் ஆஃப் பர்த்து மந்த்து அதை போட்டு இந்த இடத்துல கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனவுடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸு இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் இதில் யூனோ ஆப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ரெஜிஸ்டர் பண்ணி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு இதில் பாஸ்வேர்டை செட் பண்ணணும். சரிங்களா? அதில் இங்கே கீழே இருக்கு பாருங்கள், சர்வீஸ் ரெக்யூஸ்ட்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு வந்தவுடனே இங்கே வியூஸ் மோர்னு இருக்கும் பாருங்கள், அதை டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் வரும்போது இங்கே செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு வந்தோடனே இங்கே ரீசெட் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள், அதை டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணிவிட்டு உள்ளே வந்தவொடனே இங்கே செட் யுவர் நியூ பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 8 லெட்டர் கொடுங்க. ஃபஸ்ட்டு லெட்டர் கேபிட்டல் லெட்டராக இருக்கணும், அப்புறம் ஸ்மால் லெட்டர், அப்புறம் நம்பர்ஸ், அப்புறம் ஏதாச்சும் ஸ்டாரு, ஹேஷு, அட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சிம்பிள்ஸ் ஒன்று கொடுத்துருங்க. நீங்கள் ஏற்கனவே கொடுத்த பாஸ்வேர்டு இங்கே மறுபடியும் கொடுத்தீங்கன்னா அக்சஸ் ஆகாது. ஸோ அதுக்கு வேறு பாஸ்வேர்டு கொடுக்கணும், இதுக்கு வேறு பாஸ்வேர்டு நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பேன் பார்த்தீங்களா, அதை என்ட்ரி பண்ணவே கூடாதீங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அது டிஃப்ரெண்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்தோன்னா அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்து போச்சுன்னா அதில் வந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் இதை வச்சு மறுபடியும் பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கலாம். நீங்கள் செலக்ட் இருப்பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்துக்குங்க. கொடுத்துக்கிட்டு கீழே ஆன்சர் இருக்கும், அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஆன்சர் கொடுத்துட்டு கீழே மொபைல் நம்பர் இருக்கும், உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா கங்க்ராச்சுலேஷன், யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல் யுவர் இன்டர்நெட் பேங்கிங் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இந்த இடத்துல ஓகே கொடுத்துக்குங்க. அவ்வளோதான். இப்போ முழுசாக நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் யூனோ ஆப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. இந்த வீடியோவோட தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.
உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இது பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணலன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.